நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் எந்த கட்சியினரும் கூட்டணி இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். வட மாநிலங்களில் அண்மையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் பாஜக மண்ணை கவ்வியது. இது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்துவிடக் கூடாது என்பதில் மிக தீவிரமாக உள்ளது பாஜக. இதனை அடுத்து தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கும் பாஜக கட்சியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நடத்தி வந்தார். தமிழகத்தை தொடர்ந்து வட மாநிலங்களிலும் நடத்த உள்ளார். இந்த உரையாடலில் பாஜக வெற்றி பெறுவதற்கான கருத்துக்களை நிர்வாகிகளுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அதன்படி அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, கடலூர், தருமபுரி ஆகிய தொகுதிக்குட்பட்ட தமிழக பாஜகவினருடன் மோடி உரையாடல் நிகழ்த்தினார். அப்போது அவர் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சியுடனும் பாஜக கூட்டணி அமைக்காது. தமிழகத்தில் கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்கிறது. மக்களுடன் அமைக்கப்படும் கூட்டணியே வெற்றி பெறும் என தெரிவித்தார். வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நம்பிக்கைதான், கட்டாயம் அல்ல. பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்ற போதிலும் கூட்டணி கட்சிகளை இணைத்தே ஆட்சி அமைத்தது. இந்திய அரசியலில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வெற்றிகரமாக கூட்டணி அமைத்தவர் வாஜ்பாய். அவர் காட்டிய வழியை பாஜக பின்பற்றுகிறது. பாதுகாப்புத் துறையை இடைத்தரகர்களின் கூடாரமாக மாற்றிவிட்டது காங்கிரஸ் கட்சி. அக்கட்சி இந்திய ராணுவத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.